தற்போது அக்னி நட்சத்திரத்தால் தகிக்கிறது. இந்த இடம் சென்னை மாம்பலம் பாலகிருஷ்ணா தெரு. நடந்து செல்வோரும் வாகனங்களில் செல்வோரும் கூட இங்குள்ள ஒரு வீட்டில் வாசலில் நின்று செல்கின்றனர். அவர்களுக்கு நீர்மோர் கொடுத்து உபசரிக்கிறாள் 10 வயது சிறுமி. வாங்க வாங்க, மோர் குடிங்க, தர்பூசணி எடுத்துக்கங்க, நுங்கு சாப்பிடுங்க என்று அகமும் முகமும் மலர வரவேற்கிறாள் அந்த சிறுமி. அந்த சிறுமியின் பெயர் கவிபாரதி. அந்த சிறுமிக்கு உதவியாக அவளது சகவயது தோழிகள் காவ்யா, ஹரிணி, சம்யுக்தா ஆகியோரும் பாதசாரிகளை உபசரிக்கின்றனர். சென்னை PS முத்தா பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் கவிபாரதி தன் வீட்டு பால்கனியில் நின்றிருந்த போது சாலையில் போவோர் கடும் வெயிலில் சில வீடுகளில் தண்ணீர் கேட்டு காத்திருந்து வாங்கி குடித்து செல்வதை பார்த்தார். ஏற்கனவே சாலைகளில் சில நன்கொடையாளர்கள் நீர்மோர் வழங்குவதை பார்த்திருந்த கவிபாரதி நாமும் இப்படி உதவலாமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. பெற்றோர் குமார் மற்றும் ஸ்ரீநித்யா ஆகியோரிடம் கவிபாரதி தன் எண்ணத்தை சொல்ல அவர்களும் ஊக்குவித்தனர். கவிபாரதி இதுவரை சேர்த்து வைத்திருந்த உண்டியல் பணம் நீர்மோராக மாற துவங்கியது. தோழிகளும் இந்த பணியில் சேர்ந்து கொள்ள அப்பகுதியைச் சேர்ந்த மேலும் சிலரும் கவிபாரதிக்கு உதவ முன்வந்தனர். அவர்கள் தந்த நன்கொடை பணம் தர்பூசணியாகவும் நுங்குகளாகவும் உருப்பெற்றன. சம்மர் சீசன்ல நிறைய பேருக்கு மோர் கொடுப்போம். எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதில் முதல்ல நான் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொடுத்துறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. என்னோட ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பேர் காவ்யா. அவளும் என் ஸ்கூலில் 5th தான் படிக்கிறா. அதுக்கப்புறம் சம்யுக்தாக்கா, அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மோர் கொடுக்கறது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கும்போது நார்மலாக எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க. ஹாப்பியானதுக்கப்புறம் எங்களுக்கு சில பேர் பிளெஸிங்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. எங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சுன்னா, நாங்கள் பால்கனியில் பார்க்கும்போது எல்லாருமே நிறையா பேர் போயிட்டு இருந்தாங்க. வேர்வை கொட்டி நிறையா பேர் உழைச்சிருக்காங்க. சம்மர் சீசன்லேயும் தூங்காமல் அப்புறம் ரெஸ்ட் எடுக்காமல் எல்லாருமே நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் அவங்க தாகம் தீர்க்கறதுக்காக நாங்கள் மோர் போட்டோம். ஒரு சின்ன டேபிள் வச்சு நாங்கள் பாட்டுக்கு கொடுத்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் யோசித்தோம், இதை விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நிறையா கூட்டம் வந்தது. அதுக்கப்புறமா நிறையா போச்சு சூப்பராக இந்த தடவை பண்ணிட்டோம். இப்படித்தான் அந்த தெருவில் கவிபாரதியின் வீடு பிரசித்தமாகி உள்ளது. வெயில் சுள்ளென்று கொளுத்த துவங்கும் காலை 11 மணிக்கு துவங்கும் இவர்களின் சேவை தகிக்கும் வெயில் தளரும் போது மாலை 3 மணிக்கு முடிவடைகிறது. தினமும் 75 லிட்டர் மோர் செலவாகிறது. மாலை வரை யாருக்கும் இல்லை என்றே சொல்வதில்லை. தர்பூசணியும் நுங்கும் இருப்பில் உள்ளவரை கொடுக்கப்படும். எந்நேரமும் மண்பானையில் தண்ணீர் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும். வீட்டு பயன்பாட்டுக்கு ஆவின் பால் வாங்கினாலும் நீர்மோர் கொடுப்பதற்காக ஆர்கானிக் பால் வாங்குகின்றனர் கவிபாரதியின் பெற்றோர். மோரில் தாகம் தீர்க்கும் மூலிகைகள் சேர்ப்பதுடன் சுவைக்காக தாளித்து கொடுக்கின்றனர். இதன் சுவை காரணமாக இன்னும் ஒரு டம்ளர் கொடுத்தாயி என்று கேட்டு வாங்கி குடித்த ஒரு பெரியவர் மனதார அந்த சிறுமியை வாழ்த்திச் சென்றார். அதில் நம் வாழ்த்தும் கலந்திருந்தது.